வணக்கம். இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ்ல எக்ஸர்சைஸ் 9.8ல கொஸ்டின் நம்பர் 10 சால்வ் பண்ண போறோம். கொஸ்டின் பாருங்க. Find the area of the region common to the circle and parabola. ஒரு சர்க்கிளுக்கும் ஒரு பேரபோலாக்கும் இடைப்பட்ட ஒரு ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்திருக்கிற அந்த சர்க்கிள் ஈக்குவேஷனை எழுதி ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறேன். இது பேரபோலிக் ஈக்குவேஷன் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 6x ன்னு கொடுத்திருக்காங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஃபர்ஸ்ட் நம்ம டயக்ராம் பிளாட் பண்ணலாம் வாங்க. ஓகே, ஒரு எக்ஸ் அச்சு ஒய் அச்சு போடுங்க. இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. இப்போ இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. அந்த 16 நம்ம 4 ஸ்கொயரா கன்சிடர் பண்ணணும். ஏன் சார் 4 ஸ்கொயரா கன்சிடர் பண்றோம்? ஏன்னா சர்க்கிளோட ஜெனரல் ஃபார்ம் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு படிப்பீங்கல்ல. ஸோ இந்த இடத்துல இதுதான் ரேடியஸ், 4 தான் ரேடியஸ். அப்போ ஒரு சர்க்கிள் இங்க டிரா பண்ண போறோம். என்ன அளவு கொண்ட சர்க்கிள்? ரேடியஸ் எவ்வளோ? 4. ஓகே, ஒரு சர்க்கிளை வரைஞ்சுக்கங்க. ஓகேமா, இதோட ரேடியஸ் 4. அப்போ ஆரிஜின்ல சென்டர் இருக்கு, இந்த இடத்துல 4 இருக்கும். ஓகேவா? அப்ப ரேடியஸ் 4ன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப பேரபோலா வரையலாம். y ஸ்கொயர் ஈக்குவல் டு 6x அப்படின்னா அது வலப்புறம் ரைட் சைடு ஓப்பன் கொண்ட ஒரு பேரபோலா. பேரபோலா வரைஞ்சாச்சு. y ஸ்கொயர் ஈக்குவல் டு 6x. சர்க்கிளும் வரைஞ்சாச்சு. x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 அப்படின்ற சர்க்கிளும் வரைஞ்சாச்சு. இப்போ ரெண்டுத்துக்கும் காமனா எங்க ஏரியா இருக்கு பாருங்க. இடையில இருக்கு இல்லையா, இந்த ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, இந்த ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கக்கூடிய ஏரியாவை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுல என்ன நீங்க கவனிக்கணும்னா, எக்ஸ் அச்சுக்கு மேல என்ன ஏரியா இருக்கோ அதே தான் எக்ஸ் அச்சுக்கு கீழேயும் இருக்கு. நமக்கு ஃபார்முலாலாம் பாத்தீங்கன்னா எக்ஸ் அச்சுக்கு மேல கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா எக்ஸ் அச்சு கீழே கண்டுபிடிக்கலாம். இங்க மேலேயும் கீழே இருக்கு. நாம என்ன பண்ண போறோம்? எக்ஸ் அச்சுக்கு மேல மட்டும் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு 2ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். அது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். இன்னொன்னு, இந்த ரெண்டுத்துக்கும் காமனான ஏரியா 2ஆ பிரிச்சுக்க போறோம். இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்க இருந்து அப்படியே ஒரு வெர்டிகல் லைன் போட்டீங்கன்னா ஏரியா இந்த லிமிட்டுக்கு லெஃப்ட் சைடு, இந்த லிமிட்டுக்கு ரைட் சைடுன்னு சொல்லி 2ஆ பிரிஞ்சிடும். லெஃப்ட் சைடு இருக்கிற ஏரியா பாருங்க, ஷேட் பண்றேன். இதுல யார் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா பேரபோலா இருக்கு. பேரபோலாவால ஏற்படுற ஒரு ஏரியா. அப்படியே இந்த ஏரியாவுக்கு ரைட் சைடு பாருங்க, ஷேட் பண்றேன். அது சர்க்கிளால ஏற்படக்கூடிய ஏரியா. உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அப்ப 2 ஏரியா இருக்கு. அப்ப இன்டர்செக்டிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சாதான் இந்த நடுவுல போட்ட கோடுக்கான லிமிட் தெரியும். எப்படி நம்ம இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம்? 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போறோம். லிமிட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு, அதனால நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் எழுதிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. அதுல இருக்கிற ஒய் ஸ்கொயருக்கு பதிலா 6x செகண்ட் ஈக்குவேஷன்ல இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு போய் சப்ஸ்டிட் பண்றேன். ஓகேவா? இப்ப 16 உள்ள கொண்டு வந்தா -16 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இந்த -16க்கு நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஃபேக்டரைசேஷன் பண்ணி 2 எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். நடுவுல 6 இருக்கும். 8 2s are 16 இல்லையா, 8 2 16. இங்க நடுவுல பிளஸ் இருக்கு, அதை பெரிய நம்பருக்கு போட்டுட்டு மைனஸ் இதுக்கு போட்டீங்கன்னா கரெக்டா வரும். மல்டிப்ளை பண்ணி பாருங்க, கழிச்சு பாருங்க, கரெக்டா இருக்கும். பைல ஏன் சார் 1 போடுறீங்கன்னா முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு. இப்ப எக்ஸோட வேல்யூலாம் நம்ம எப்படி ஷார்ட்டா எழுதலாம்? இங்க பிளஸ் செட்டா, இங்க மைனஸ் செட்னு எழுது. மைனஸ் செட்டா? எஸ், -8. இங்க -2 இருக்கா, எக்ஸோட இன்னொரு வேல்யூ +2 அப்படின்னு எழுதிடுவோம். இந்த எக்ஸ் வேல்யூ வந்து இப்ப தேவையில்லை. பிகாஸ் நம்ம ஏரியா எங்க இருக்குன்னா ரைட் சைடு இருக்கு. ஆனா -8ன்றது எங்க இருக்கும்? லெஃப்ட் சைடு இருக்கும். அது தேவையில்லை. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 2 தான். நம்ம வெர்டிகலா ஒரு லைன் போட்டோம் இல்லையா, இந்த இடத்தோட நம்பர் படத்துல குறிச்சிருக்கேன் பாருங்க, 2 எங்க இருக்கு அப்படின்னு. சோ அப்போ இந்த ஏரியாவை 0 to 2 வரைக்கும் தனியாவும் 2 to 4 வரைக்கும் தனியாவும் பிரிச்சு கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இப்ப ஏரியாவுக்கு ஃபார்முலா எழுத போறேன், நல்லா கவனிங்க. இந்த ஏரியா தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் 0 to 2 அது வரைக்கும் தனியா ஒரு பார்ட் ஆஃப் ஏரியா போடலாம். லிமிட் எதுல இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்குன்றதுனால dx. அப்ப உள்ள என்ன வரும்? y dx. இங்க முன்னாடி 2 போடணும். ஏன் சார் 2 போடுறீங்கன்னா ஏரியா மேலேயும் இருக்கு, கீழே இருக்கு. இந்த ஃபார்முலா வந்து மேலதான் கண்டுபிடிச்சு கொடுக்கும், இல்ல கீழே கண்டுபிடிக்கும். ஏதாவது ஒண்ணுதான் பண்ணணும் இந்த ஃபார்முலா. அதனால நம்ம 2 போட்டா மேலே கீழே கவர் ஆயிடும். சிமெட்ரிக்கா இருக்கிறதுனால இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து 2 இன்ட்டு அதே மாதிரிதான் அடுத்த பார்ட்டும் மேலே இருக்கு, கீழே இருக்கு. அதனால 2 இன்ட்டுன்னு போடுறோம்.
ஏரியா 2ல இருந்து 4 வரைக்கும் கண்டுபிடிக்க போறோம். அதே y dx தான். பட் இந்த y என்ன y அப்படின்னா பேரபோலாவில இருந்து எடுக்கிற y. இந்த y சர்க்கிள் ஈக்குவேஷன்ல இருந்து எடுக்கிற y. பிகாஸ் லெஃப்ட் சைடு ஏரியா இது ரைட் சைடு ஏரியா. லெஃப்ட் சைடு ஏரியால எனக்கு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி பேரபோலா இருக்கு. ரைட் சைடு இருக்கிற ஏரியால சர்க்கிள் இருக்கு இல்லையா? அப்போ நாம ஃபர்ஸ்ட் y கண்டுபிடிக்கலாம். பேரபோலா ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருக்காங்க? y ஸ்கொயர் ஈக்குவல் டு 6x கொடுத்திருக்காங்க. இதுல y யோட வேல்யூ வேணும்னா √6 √x இந்த ஸ்கொயர் அங்க எடுத்துட்டு போயிடலாம். அதே போல சர்க்கிள் ஈக்குவேஷன் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. இதுல y ஸ்கொயரோட வேல்யூ வேணும்னா ஃபர்ஸ்ட் இந்த x ஸ்கொயர் அங்க எடுத்துட்டு போலாம். -x ஸ்கொயர் வரும். y யோட வேல்யூ வேணும்னா ரூட் ஆஃப் இந்த 4 கூட, அதாவது 16 கூட 4 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். 16 4 ஸ்கொயர் எழுதிருக்கு, அவ்வளவுதானே. எதனாலன்னு கவனிங்க. இப்போ y யோட வேல்யூ அப்ளை பண்ணலாமா? y யோட வேல்யூ என்ன? பேராபோலால இருந்து எடுத்த y யோட வேல்யூ √6 √x into dx பிளஸ் 2 இன்ட்டு இங்க சர்க்கிள்ல இருந்து எடுத்த y வேல்யூ என்ன? √4 ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் into dx. ஓகேவா? இப்போ இன்டகிரேட் பண்ண போறோம், நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இன்டகிரேட் பண்ணும்போது 2√6 இந்த √6 எல்லாம் வெளியில வச்சிடலாம். √x இன்டகிரேட் பண்ணா x பவர் 3/2/3/2. ஏன் சார் 3/2/3/2? எக்ஸுக்கு தலை மேல 1 இருக்கு, 1/2 இருக்கும் இல்லையா ஸ்கொயர் ரூட்னா. அது கூட ஒன்று ஆட் பண்ணீங்கன்னா 3/2 வரும். அதே கீழே போடணும் இன்டகிரேஷன்ல. ஓகே, இந்த இடத்துல +2 இந்த லிமிட் இங்க தனியா கொடுத்துடலாம். இதோட லிமிட் என்ன? 0 to 2. இது வரைக்கும் லிமிட் 0 to 2. இங்க வெளியே இருக்க ரெண்டை நாங்க ரைட் பண்ணிட்டேன். இதுக்கு என்ன இன்டகிரேஷன் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. √a², நான் சைட்ல எழுதுறேன் பாருங்க. இன்டகிரேஷன் √a² மைனஸ் x ஸ்கொயர் இன்டு dx அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா சொல்றேன், ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. x/2 போட்டுட்டு அப்படியே இந்த √a² மைனஸ் x ஸ்கொயர் வரும். பிளஸ் a²/2 போட்டுட்டு சைன் இன்வர்ஸ் x/a வரும். இது +1ல இருக்கு இந்த ஃபார்முலா. நீங்க இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இந்த மாடல்ல இருந்துச்சுன்னா இதுதான் இன்டகிரேஷனுக்கு ஃபார்முலா. இப்போ லிமிட் வந்து 2 to 4 இருக்கு. இப்போ நாம இந்த ஃபார்முலால என்ன சார் பண்ணணும் அப்படின்னா a அப்படின்னு காமிக்கிறோம் இல்லையா, அந்த a ஓட வேல்யூவை நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போ இங்க a ஓட வேல்யூ பாருங்க 4 ஸ்கொயர். ஃபார்முலால பாத்தீங்கன்னா a². அப்ப a ஓட வேல்யூ 4ன்றதை மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுட்டு இங்க சப்ஸ்டிட் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் இங்க வெளியில 2√6 இருக்கு. உள்ள டிவிஷன்ல பாருங்க 3/2 இருக்கு. அதை வெளியில கொண்டு வந்தா 2/3 ரெசிப்ரோக்கலா வந்துரும். உள்ள மிச்சம் இருக்கிற x பவர் 3/2 பவர் அப்படியே x பவர் 3/2 அப்படியே எழுதியிருக்கேன். 0 to 2 லிமிட் அப்படியே இருக்கு. ஓகே, இங்க 2 இருக்கு. இங்க இந்த உள்ள ஃபார்முலால பாத்தீங்கன்னா /2/2 இருக்கு இல்லையா, அதை வெளியில கொண்டு வந்துடுறேன். ஓகே, 1/2 வெளியே எடுத்தாச்சு. உள்ள x இருக்கும். √a² மைனஸ் x ஸ்கொயர். ஏவுக்கு பதில் என்னன்னு கவனிச்சிங்களா? 4 இல்லையா, அதனால இங்க 4 போடணும். 4 ஸ்கொயர் பண்ணா 16 கூட டைரக்டா போட்டுடலாம். 16 மைனஸ் x ஸ்கொயர் பிளஸ் இங்க a ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த a ஸ்கொயருக்கு பதில் 4 ஸ்கொயர். இங்கேயும் 16 வரும். இந்த /2 போடக்கூடாது. /2 என்ன பண்ணிட்டோம், நம்ம வெளில எடுத்துட்டோம். சைன் இன்வர்ஸ் x/a இருக்கு. a ஓட வேல்யூ 4. இங்க லிமிட் 2 to 4 அப்படியே இன்னும் வெயிட் பண்ணுது. ஓகே, இப்போ வெளியில கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இங்க 2 2s are 4 √6/3 அப்படின்னு இருக்கும். இங்க அப்பர் லிமிட் கொடுக்கலாம். அப்பர் லிமிட் வந்து 2 கொடுத்தீங்கன்னா 2 பவர் 3/2, லோயர் லிமிட் 0 கொடுத்தீங்கன்னா 0. இங்க அப்பர் மைனஸ் லோயர் வேலை முடிஞ்சு போச்சு. இந்த வெளியில எடுத்த இந்த கீழே இருக்க 2வையும் மேல இருக்க 2வையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகே, மிச்சம் இங்க இப்போ அப்பர் லிமிட் கொடுக்க போறோம். அதுக்கு ஒரு பிராக்கெட் எது கொடுக்க போறோம்? எக்ஸுக்குலாம் கொடுக்க போறோம் இல்லையா. இந்த இடம் நான் அப்பர் லிமிட்டுக்கு எக்ஸுக்கு 4 கொடுக்கும்போது 4 ஸ்கொயர் 16 மைனஸ் 16 0 ஆயிடும். பிளஸ் இங்க 16 இருக்கு. சைன் இன்வர்ஸ் எக்ஸுக்கு 4 கொடுக்க போறோம் இல்லையா, 4/4 மைனஸ் இப்போ லோயர் லிமிட் 2 கொடுக்க போறோம். பாருங்க எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கும் அங்க 2 சொல்லிட்டே வாங்க. 2√16 மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணா 4 பிளஸ் 16 சைன் இன்வர்ஸ் 2/4. ஏன்னா எக்ஸுக்கு ஏன் 2 போட்டேன், லோயர் லிமிட் 2. இப்போ இங்க 4√6/3 இருக்கு. இந்த 2 பவர் 3/2 நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னா 2 இருக்கு இல்லையா,
அதுக்கு தலை மேல பாத்தீங்கன்னா அந்த பைல 2 இருக்கு. பைல 2 இருந்தா அது ஸ்கொயர் ரூட்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஸ்கொயர் ரூட் ஹோல் கியூப் அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போதைக்கு அப்படி எழுதி வச்சிருக்கோம் நம்ம. அடுத்து இங்க வாங்க உள்ள. 16 sin இன்வர்ஸ் இந்த 4 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 வரும். சைன்ல 1 கிடைக்கக்கூடிய டிகிரி π/2. sin 90 ஓட வேல்யூ 1. அதனால நம்ம இங்க π/2 அப்படின்னு போட்டுறோம். ஓகே. மைனஸ் உள்ள பெருக்குறோம் இந்த இடத்துல. மைனஸ் 2 ரூட் 16ல 4 போச்சுன்னா 12. மைனஸ் ஏன்னா நம்ம வெளிய இருக்க மைனஸ் உள்ள போகுது. மைனஸ் 16 இந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்களேன். 2வையும் 4ஐயும் அடிச்சா 1/2. sin இன்வர்ஸ் 1/2 ஓட வேல்யூ சைன்ல எங்க 1/2 கிடைக்கும்? 30 டிகிரில கிடைக்கும். 30 டிகிரி நம்ம எப்படி எழுதணும்? π/6ன்னு எழுதணும். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல √2 கியூப் இருக்கு. √2 கியூப்னா என்ன? √2 √2 √2 ரெண்டு √2 பெருக்கும் போது உங்களுக்கு வெறும் 2 ஆயிடும். அப்ப அத 2√2 நம்ம எழுதிக்கலாம். √2 ஹோல் கியூப எப்படி எழுதலாம்? 2√2 அப்படின்னு எழுதலாம். பைல 3 இருக்கு. ஓகே. இந்த இடம் வாங்க. இந்த இடம் கேன்சல் பண்ணிக்கலாமா? இந்த 2 எடுத்து இது கூட அடிச்சா 8ன்னு கிடைக்கும். அப்ப 8π மைனஸ் 2√12 இந்த இடத்துல 3 2s are 8 2s are 2 டேபிள் அடிச்சிருக்கேன். மைனஸ் 8π/3ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ இங்க இருக்கிற எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்களேன். 4 2s are 8 √6ஐயும் √2ஐயும் பெருக்குனா √12/3. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் 2√12 அப்படி இருக்கு. அதை பக்கத்துல எழுதிட்டேன். அடுத்தது 8π இருக்கு. மைனஸ் 8π/3யும் இருக்கு. இப்ப நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 8√12 minus 3 2s are 6√12/3. இங்க இத கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 3 8 24π minus 8π/3. ஓகேவா? இப்ப நியூமரேட்டர் பாருங்க. 8√12ல 6√12 கழிச்சா 2√12 தான் மிச்சம் இருக்கும். /3 இருக்கு. பிளஸ் 24πல 8π கழிச்சா 16π/3 கிடைக்கும். இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் இந்த √12ல என்ன பண்ணலாம்னா 4 3s are 12ன்னு நினைச்சுக்கிட்டு அதை 2√3 நம்ம பிரிச்சு எழுத முடியும். அப்ப 2 into √12 ஓட வேல்யூ 2√3/3. இங்க 16π/3ன்னு இருக்கும். 2 2s are 4√3/3 பிளஸ் 16π/3 இருக்கு. இப்ப காமனா நம்ம 4 வெளியே எடுக்கலாம். பைல 3 வெளியே எடுக்கலாம். மிச்சம் உள்ள என்ன இருக்கும் படிங்க? √3 இருக்கும். பிளஸ் 4 வெளியே எடுத்துட்டோம் இல்லையா? 4 4s are 16 4π போடுறோம். இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். இதை நல்லா போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.